வணக்கம் வீவர்ஸ். காய்கறிகள் பழங்களை காட்டிலும் பல மடங்கு நன்மையை தரக்கூடியது கீரைகளும் மூலிகை வகைகளும் தான். நம் முன்னோர்கள் அதிக அளவில் கீரைகளையும் மூலிகைகளையும் உணவில் அதிகம் சேர்த்து வந்தாங்க. இதனால தான் நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வந்தாங்க. அப்படி நம் முன்னோர்களும் சித்தர்களும் அதிகம் பயன்படுத்திய ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி. இது சாதாரணமாக நடைபாதை, சாலை ஓரங்கள் மற்றும் நீர் ஆதாரம் உள்ள எல்லா இடங்களிலுமே காணப்படக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இந்த அம்மான் பச்சரிசி. இதனை சித்திரை பாலாடை, நீலப்பாலை, வெள்ளி பஸ்பம் போன்ற பல பெயர்கள் அதை அழைக்கிறாங்க. இந்த அம்மான் பச்சரிசி சிறந்த ஒரு மலமிளக்கியாகவும் வெப்ப தணிப்பானாகவும் வீக்கம் குறைப்பானாகவும் உடலின் தாது உற்பத்தியை போக்கி உடலின் பலத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்படி இந்த அம்மான் பச்சரிசியை பயன்படுத்தி என்னென்ன நோய்கள் குணமாகும் மற்றும் இதனை எப்படிலாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 1. உடல் சூடு மற்றும் மலச்சிக்கலை போக்கும். அம்மான் பச்சரிசி இலைகளை பூண்டு மற்றும் வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கி சட்னியாக செய்து காலை உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு வர உடல் சூடு குறையும் மற்றும் உடல் சூட்டினால் உண்டாகக்கூடிய மலச்சிக்கலும் குணமாகும். 2. பாத வீக்கம் குணமாகும். உடலில் தேவையற்ற கழிவுகள் அதிகமாக இருக்கிறதன் விளைவாக பலரும் பாதங்கள் வீங்கி அவதிப்படுவாங்க. இது போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த அம்மான் பச்சரிசி இலைகளை அரைத்து பட்டு போட்டு வர பாதத்தில் உள்ள வீக்கம் மறையும். 4-5 நாட்கள் தொடர்ந்து இந்த இலைகளை பயன்படுத்தி பட்டு போட்டு வர வீக்கம் நிரந்தரமாக குணமாகும். 3. வாய்ப்புண் மற்றும் குடல் அல்சர் குணமாகும். வாய்ப்புண் மற்றும் குடல் அல்சர்னால் அவதிப்படுறவங்க பாசிப்பருப்புடன் இந்த இலைகளை சேர்த்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வர குடல் அல்சர் மற்றும் வாய்ப்புண் விரைவில் குணமாகும். அதே சமயம் இந்த அம்மான் பச்சரிசியிலிருந்து வரக்கூடிய பாலை உதடு புண்களில் தேய்த்து வர புண்கள் விரைவில் குணமாகும். 5. தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும். தாய்ப்பால் சுரப்பு கம்மியாக இருக்கிறவங்க சுத்தமான மாட்டுப்பாலுடன் அம்மான் பச்சரிசியினுடைய பூக்களை மட்டும் எடுத்து அதனை நன்கு கழுவி அரைத்து அதனை பாலுடன் கலந்து தினமும் காலையில் குடித்து வர தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். 6. கருவுறுதல் நடைபெற உதவி செய்யும். குழந்தை பேருக்காக காத்திருக்கும் பெண்கள் கருவுறுதலில் பிரச்சனை இருந்தால் இந்த அம்மான் பச்சரிசி இலைகளை நெல்லிக்காய் அளவு அரைத்து பட்டர் மில்குடன் சேர்த்து குடித்து வர பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகள் மேம்பட்டு கருவுறுதல் எளிதில் நடைபெறும். 7. உடல் வலிமையை அதிகரிக்கும். ஆண்மை குறைவு பிரச்சனையால் அவதிப்படுறவங்க அம்மான் பச்சரிசி இலைகளை அரைத்து பாலில் கலந்து தொடர்ந்து 21 நாட்கள் காலையில் குடித்து வர ஆண்களின் தாது உற்பத்தி அதிகரித்து ஆண்மை குறைபாடு நீங்கும். 8. இரத்தம் சுத்தமாகும். இரத்தத்தில் அதிக கழிவுகள் தேங்கி அவதிப்படுறவங்க அம்மான் பச்சரிசி இலையுடன் 3 வேப்பிலை, மிளகு சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு காலையில் சாப்பிட்டு வர இரத்தம் சுத்தமாகும். 9. மறு உதிர உதவி செய்யும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து, அக்கிள் இது போன்ற பகுதிகளில் மறுக்கல்னால அவதிப்படுவாங்க. இது போன்ற பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த அம்மான் பச்சரிசி செடியிலிருந்து வரக்கூடிய பாலை மறுக்கல் மீது தடவி வர மறுக்கல் உதிரும். 2-3 நாட்கள் தொடர்ந்து இந்த பாலை தடவி வர மறுக்கல் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். 10. சிறுநீர் எரிச்சல் குணமாகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் கடுப்பு, உடல் உஷ்ணம், உடல் நமைச்சல், சிறுநீருடன் குருதிப்போக்கு அதாவது ரத்தம் போறது இது போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த அம்மான் பச்சரிசி இலைகளை ஒரு நெல்லிக்காய் அளவு அரைத்து பசும்பாலுடன் கலக்கி காலையில் மட்டும் 3 நாட்கள் சாப்பிட்டு வர சிறுநீர் எரிச்சல் மற்றும் சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாகும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் அம்மான் பச்சரிசி இலையை பயன்படுத்தி என்னென்ன நோய்கள் குணமாகும் மற்றும் இதனை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.